இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா திருச்சியிலே ஃபேமஸான அப்பா குட்டி பீஃப் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான பீஃப் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். கடையில் வந்து பீஃபில் வந்து A to Z எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள் கடையில் எவ்வளோ கஸ்டமர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அண்ணன் கடையில் வந்து நம்ம வந்த டைம் என்னென்னா கரெக்டாக ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு இவ்வளோ கூட்டம். இன்னும் நிறைய பேர் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்டி நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் அண்ணன் கடையில் வந்து நிறையா வச்சுருக்காரு டிஷ்ஷெல்லாம். இது வந்து சிக்கன் லெக் பீஸ் அண்ட் லாலிபாப். பாருங்கள் எல்லாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காரு. அண்ணன் கடையில் பாருங்கள் நல்லா தரமான சிக்கன் சில்லி வச்சுருக்காங்க. மேலெல்லாம் டாப்பிங்ஸ் பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிச்சு போட்டு வச்சுருக்காரு. அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா சுட சுட பீஃப் சில்லி போட்டுட்ருக்காரு. அண்ணன் வந்து கஸ்டமருக்காக வந்து சிக்கன் சில்லி எடுத்துட்டு இருக்காரு. பாருங்க அண்ணன் வந்து இப்போ சூடாக வந்து அது சிக்கன் சில்லியா பீஃப் சில்லியாண்ணே? பீஃப் சில்லியாண்ணே. அண்ணன் வந்து இப்போ சூடாக வந்து பீஃப் சில்லி போகிறாரு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. பீஃப் லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அண்ணன் கடையில் வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா தரமாக கொடுக்குறாரு. தரமாக கொடுக்குறாங்கிறதோட்ட நல்லா சூப்பராக கொடுக்குறாரு. பாருங்கள் இப்போ பீஃப் வந்து அண்ணன் எண்ணெயில் வந்து குளிப்பாட்டிகிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க அண்ணன் கடையில் நல்லா தரமாக இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. கடையில் வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து என்ன டிஷ் என்னென்ன கிடைக்குதுன்னு அவர்கிட்ட கேட்போம். அண்ணே உங்கள் கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்கும்? பீஃப் சில்லி கிடைக்கும். ஓகேண்ணே. பீஃப் சில்லி கிடைக்கும், நல்லி சூப்பு, வால் சூப்பு, நண்டு சூப்பு கிடைக்கும். மெயினாக அப்படி டெய்லி இப்போ நண்டு சூப் போடுறோம். ஓகேண்ணே. வால் சூப்பு எம்டிலாம் 10 ரூபா தான். எம்டி சூப் 10 ரூபாயாண்ணே? வேற என்ன? வால் நண்டு நல்லிலாம் போட்டால் 30 ரூபா. பார்சல் 50 ரூபா. பார்சல் 50தானே? பீஃப் 100 கிராம் 70 ரூபா. 100 சில்லி, பீஃப் கிரேவி இருக்கு. ஓகேண்ணே. அண்ணா உங்கள் கடை கரெக்டாக டைமிங் என்னண்ணே? கரெக்டாக நம்ம கடை 6 மணிக்கு வந்தீங்கன்னா 6 மணிலேருந்து 11 வரையும் இருக்கும். நைட்டு 12 வரையும் இருக்குமாண்ணே? 12 வரைக்கும். சூப் வந்து 10 மணிக்கெல்லாம் காலி. 10 மணிக்கே முடிஞ்சிருமாண்ணே? பாருங்க அண்ணன் கடையில் வந்து எவ்வளோ பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க அண்ணன் கடையில் வந்து கஸ்டமருக்காக வந்து இப்போ சூப்பு பார்சல் கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து இப்போ பார்சல் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவர் என்னென்ன வச்சுருக்காருன்னு கொஞ்சம் நம்ம பார்ப்போம். சூப்பர் ரெடியில் இப்போ வந்து அண்ணன் வந்து நமக்காக வந்து வால் சூப் எடுக்க போகிறாரு. எப்படி எடுக்கிறான்னு நம்ம பார்ப்போம் வாங்க. பாருங்க எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. எலும்புலாம் பாருங்க. இது வால் சூப்பாண்ணே? ஆமாண்ணே. ஓகே நமக்கு ஒரு சூப் ஒன்று எடுத்துருங்கண்ணா. பாருங்க அண்ணன் வந்து வால் சூப் எடுக்கிறாரு. எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. பாருங்க பாருங்க அண்ணன் கடையில் வந்து வால் சூப் வாங்கியாச்சு. அண்ணா வால் சூப்போட ரேட் எவ்வளோண்ணா? 30 ரூபாண்ணே. இந்த எலும்புலாம் போட்டு கொடுத்தா 30 ரூபாயாண்ணே? அண்ணன் கடையிலேருந்து வால் சூப் ஒன்று வாங்கியாச்சு. ஆனால் இந்த வால் சூப்போட ரேட் எவ்வளோண்ணே? 30 ரூபாண்ணே. கண்டிப்பாக வந்து 30 ரூபாய்க்கு ஒருத்து. அடுத்து வேற என்ன சூப்புண்ணே இருக்கு? அண்ணா இப்போ என்ன சூப்புண்ணே காட்டிகிட்டு இருக்கீங்க? நல்லி சூப்பாண்ணே பீஃபில். பாருங்க நல்லி சூப்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. அண்ணா நல்லி சூப்போட ரேட் எவ்வளோண்ணே? சூப்போட எல்லா ரேட்டுமே வந்து 30 ரூபா தானே? 30 ரூபாயாண்ணே? கண்டிப்பாக வந்து 30 ரூபாய்க்கு ஒருத்து. பாருங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நல்லி போட்டு கொடுத்துருவீங்களாண்ணே? ஆமாண்ணே. ஒன்று தானே, தாராளமாக நல்லி போட்டு தானே இருக்கும். பாருங்க அண்ணன் கடை அதுதான் ஒருத்து. பாருங்க எவ்வளோ சூப் வச்சுருக்காரு பாருங்க. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. வாசம்லாம் அவ்வளோ வாசமாக இருக்குது. அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா நண்டு சூப் இருக்குது பாருங்க. ஆனால் நண்டு சூப்போட ரேட் எவ்வளோண்ணே? சூப் எல்லாமே வந்து 30 ரூபா தானே? 30 ரூபா தானே? அந்த நண்டு பீஸ்லாம் போட்டு கொடுப்பீங்களாண்ணே? நண்டு பீஸ் போட்டு 30 ரூபாண்ணே.
ஓகேண்ணா அப்படியே ஒரு பீஸ் ஒன்று எடுத்துக்காமீங்கண்ணே. பாருங்க அண்ணன் கடையில் நல்லா தரமா இருக்கு ஒரு நண்டு பீஸு. கண்டிப்பா வந்து ஒர்த்து 30 ரூபாய்க்கு. வாங்க அடுத்து அண்ணன் கடையில் வேற என்னென்ன இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வந்து அண்ணன் கடையில் வந்து இப்போ பீஃப் சுக்கா போட போறாரு, எப்படி போறான்னு பார்ப்போம். பாருங்க நல்லா கிரேவி டைப்ல வச்சிருக்காரு பீஃப் அறுவல். பாருங்க வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குறாரு. பாருங்க எடுத்து வச்ச பீஃப் கறி அதுல போட்டிருக்காரு. கண்டிப்பா ஒருத்து. அண்ணன் கடையில வெங்காயம் அதிகமா கிடைக்கிறதோட பீஃப் பீஸ் தான் அதிகமா கிடைக்கு. பாருங்க பெப்பர்லாம் நல்லா தாராளமா போட்டு கொடுக்குறாரு. அண்ணன் வந்து நமக்காக தான் போறாரு, அதை கையில வாங்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ணன் கடையில பாருங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பீஃப் சுக்கா போட்டு கொடுத்துருக்காரு. நல்லா சூடா இருக்கு, நல்லா தரமா இருக்கு. பாருங்க நல்லா காரம் கம்மியா பெப்பர்லாம் நல்லா அதிகமா தூக்கலா போட்டு கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இந்த வீடியோவோட எண்டில் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அண்ணே உங்க கடையில் இந்த பீஃப் சுக்காவோட ரேட் எவ்வளோண்ணே? 70 கண்டிப்பா வந்து 70 ரூபாய்க்கு ஒருத்து. ஏன்னா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடலாம், அவ்வளோ குவான்டிட்டி இருக்கு. மறக்காம திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் கடையோட லொக்கேஷன் கரெக்டாக இந்த வீடியோட எண்டில் இருக்கும். மறக்காம கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா பீஃப் சில்லி வாங்கியாச்சு. இந்த பீஃப் சில்லியோட ரேட் வந்து 70 ரூபா. கண்டிப்பாக 70 ரூபாய்க்கு ஒர்த்து. பாருங்க கருவேப்பிலெலாம் எவ்வளோ அதிகமாக போட்டு வச்சிருக்காருன்ட்டு. பீஃப் எல்லாமே நல்லா டீப் குக் ஆகிருக்கு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா கரெக்டாக அண்ணன் வந்து பொன்னிறமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக எடுத்திருக்காரு. பாருங்க இதோட ரேட்டு 70 ரூபா தான். கண்டிப்பாக வந்து 70 ரூபாய்க்கு ஒர்த்து. அடுத்து சிக்கன் சில்லி இருக்கு, அண்ணன்ட்ட சிக்கன் சில்லி வாங்குவோம். அடுத்து அண்ணன் வந்து நமக்காக வந்து சிக்கன் சில்லி எடுத்துட்டு இருக்காரு, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ணன் கொடுங்கண்ணே. பாருங்க சூப்பராக இருக்கு. அண்ணா சிக்கன் சில்லியோட ரேட் எவ்வளோண்ணே? 60 100 கிராமு. கண்டிப்பாக 100 கிராம் 60 ரூபாய்க்கு ஒர்த்து. பாருங்க எல்லாம் நல்லா தரமாக இருக்கு. நிறைய கடையில் வந்து பாதி ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனால் அண்ணன் அப்படி இல்லை, முக்கால்வாசி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் வச்சிருக்காரு. பாருங்க கண்டிப்பா ஒர்த்து. அடுத்து வந்து இப்போ அண்ணன் கடை கரெக்டாக லொக்கேட் எங்கே இருக்குன்னு நம்ம கேட்போம். கடையில் வந்து அண்ணன் கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்போம். அண்ணன் உங்கள் கடை கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு? கரெக்டாக பாலக்கரையிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஆழ்வார்த்தோப்பு. ஓகே ஏடிஎம் ஆப்போசிட்லேயே நம்ம கடை. அண்ணன் கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா திருச்சி ஆழ்வார்த்தோப்பு. அந்த சைடு யாராவது வந்தீங்கன்னா SBI ATM அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா குட்டி பீஃப் அண்ட் சிக்கன் ஸ்டால் அப்படின்னு சொல்லி அண்ணன் கடை இருக்கு. மறக்காம திருச்சி ஆழ்வார்த்தோப்பு சைடு யாராவது வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா தரமாக கொடுக்குறாரு. இப்போ அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. வந்ததுக்கப்புறம் அண்ணன்ட்ட வந்து பிரியாணியும் மதியம் போடுவேன்னு சொல்லியிருந்தாரு. அது என்னென்ன போடுறாருன்னு நம்ம கேட்போம். அண்ணே உங்கள் கடையில் மதிய டைமிங்கில் பிரியாணி போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க, அது என்ன? 11 மணிக்கே பீஃப் பிரியாணி ரெடி ஆயிரும். நெய் குஸ்கா பீஃப் கிரேவி ஓகேண்ணே. 3 மணி வரைக்கும் கிடைக்கும். டெய்லியும் கிடைக்கும். டெய்லி கிடைக்குமாண்ணே? ஃபோன் வச்சுட்டு வாங்க, ஏதாவது ஆர்டர்னா பண்ணி தருவோம். ஆர்டர் பண்ணி தருவீங்களாண்ணே? ஆனால் எத்தனை பேர் டு எத்தனை பேர்னே பண்ணி தருவீங்க? 1000 பேர் பண்ணி தருவீங்களாண்ணே? ஓகேண்ணே. நெய் குஸ்கா பீஃப் கிரேவி. நெய் குஸ்கா பீஃப் கிரேவி வந்து சண்டேலாம் ஸ்பெஷல் காம்போ போடுவோம். ஞாயிற்றுக்கிழமை அந்த காம்போ என்னன்னு கொஞ்சம் சொல்லிருங்கண்ணே. பீஃப் பிரியாணி கிரேவி சில்லி ஸ்வீட் வந்துடும். ஓகேண்ணே. 1 கிலோ வாங்கினா 250 ரூபா வரும். 1 கிலோ வாங்கினா 250 ரூபாண்ணே. பக்கெட் பிரியாணி உண்டாண்ணே. கண்டிப்பாக திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா அண்ணன் கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி சின்ன சின்ன கடையை நம்ம வந்து வீடியோ எடுத்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். திருச்சி சைடு இருந்து யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்ணன் கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ணே உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லிருங்கண்ணே. 7871 53 9788. உங்கள் நேம்ண்ணே? ஓகேண்ணே.
யாராவது அண்ணன் கடைக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ணன்ட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். அண்ணே போயிட்டு வரோண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே.